வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீர்நிலை பணியாளர் காவல்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலுக்கா வாரியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் 1299 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,900 இருந்து 1,16,600 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணால் என்ன எலிஜிபிலிட்டி அண்ட் என்ன எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் அப்படி இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காசு நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சென்னையிலேருந்து உங்களுக்கு சென்னை போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலுக்கா அண்ட் ஆர்மர்டு சர்வீஸ் மென் அண்ட் உமன் டிரான்ஸ்ஜெண்டருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 7/4/2025 3/5/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3/5/2025 13/5/2025 வரைக்கும் நீங்கள் விண்டோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1299 வேகன்சி இருக்குது. ப்ளஸ் இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபால் வேகன்சி 53 வேகன்சி இன்க்ளூடு பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்காக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் கேண்டிடேட்டுக்கு 909 வேகன்சியும் அண்ட் உமனுக்கு 390 வேகன்சியும் இருக்குது. அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் தாலுக்காவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 933 வேகன்சியும் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஏஆருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 366 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1299 வேகன்சி டோட்டலாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் 53 வேகன்சி இன்க்ளூட் ஆகும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்காக மென் அண்ட் உமனுக்கு உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபாலில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்னுக்கு 7 வேகன்சியும் உமனுக்கு 3 வேகன்சியும் அண்டு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்னுக்கு 30 வேகன்சியும் உமனுக்கு 13 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 53 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்சி எஸ்டிக்கு மட்டுமே தனியாக வேகன்சி இருக்குது. மற்ற இந்த 1299 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இடம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அண்டு அதாவது உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 36,900 1,16,600 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி மஸ்ட்டாக நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வாய்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். 10th +2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10th அப்புறம் +2 அப்புறம் டிகிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்எஸ்எல்சி அண்ட் மற்றும் பார்த்தீங்கன்னா 2 இயர் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் 10th +2 +3 இந்த பேட்டர்னில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1/7/2025 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அண்ட் பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் அண்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 இயர் வரைக்கும், டிரான்ஸ்ஜெண்டர் 35 இயர் வரைக்கும் அண்ட் டிட்டர் விடோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 இயர் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக
இருக்கணும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா எல்லாமே வந்து இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்க மட்டும் தான் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வந்து அப்ளையே வந்து பண்ண முடியும். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் கோட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு வந்து 419 வேக்கன்ஸும், உமனுக்கு வந்து 179 வேக்கன்ஸி வந்து இருக்குது. அண்டு ஆர்மர்டு ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டானா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் போலீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, டிஎன் யூஎஸ்பியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு மெட்டீரியல் ஒர்க் கோட்டாக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் மெட்டீரியல்ஸ் கோட்டா இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்டு ஸ்போர்ட்ஸில் வந்து எவ்வளோ கோட்டா இருக்குது அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 100 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் 70 மார்க் இருக்கும். அண்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டில் 15 மார்க்கும், வைவா டெஸ்ட்டில் வந்து 10 மார்க்கும், அண்டு ஸ்பெஷல் மார்க்கில் வந்து 5 மார்க்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அந்த 100 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து எடுக்க போகிறாங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷன் பேப்பரை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அண்டு 1 hour 40 minutes வந்து உங்களுக்கான டைம் இருக்கும். நீங்கள் வந்து மினிமம் வந்து 40 மார்க் வந்து எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணி ஆகணும். அண்ட் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி உங்களுக்கு 2 விதமாக நடக்கும். பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்கும் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் பியில் 30 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 25 எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து இவங்களே வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா www.tnusrb.tn.com அப்படின்றது நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து எப்படி இருக்கணும் அண்ட் எவ்வளோ ரன்னிங் ரேஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்டு இன்டரன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்காக 1500 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேஸு 7 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. உமன் கேட்டகரிக்கு வந்து 400 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 minutes 30 seconds வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீசிங் மிலிட்ரி பர்சனல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர் லெஸ் தேன் அதை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சாலும் குறைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டில் வந்து இவங்க கொடுக்குற மாதிரி தான் இவங்க கொடுக்குற இந்த ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் சர்வீஸ் மிலிட்ரி பர்சனல் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்ளை பண்ண போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகணும் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோடு வந்து பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். டிபார்ட்மெண்ட் அண்ட் சர்வீஸ்மெண்ட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1299 வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.